ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி துவையல் அரைக்கிறதுக்காக மல்லியலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 9 வத்தல் காரத்துக்கு, கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதெல்லாம் ஒவ்வொன்றா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வத்தலை வறுத்தெடுத்துட்டு இப்போ சின்ன வெங்காயத்தையும் 2 பல் பூண்டையும் நல்லாவே வதக்கி எடுத்துட்டேன். வதக்கிட்டு மல்லியலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வதக்கினதும் இது கூட நம்ம புளியவும் உப்பையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிச்சு ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதையும் போட்டு அந்த லைட்டாக மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வற்ற விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் நம்மளுடைய துவையல் ரெடி ஆகிட்டு, சுடு சாதத்தில் கொஞ்சம் போட்டு விரவி சாப்பிடும்போது அந்த மல்லி இலையோட வாசமும் அந்த லைட்டான புளிப்பு சுவையும் சேர்ந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.